Hi, in this lecture video we have seen the subject computer integrated manufacturing system. In this subject we have seen the topic automation. Here we have to discuss what is automation, what are the types of automation and what are the levels in automation. First we have to see the definition for automation. Automation is a technique that can be used to reduce the cost and improve the quality. Automation can increase manufacturing speed while reducing the cost. ஸோ இப்போ ஆட்டோமேஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு தானியங்கி இயந்திரம். ஸோ ஒரு தானியங்கி இயந்திரத்தோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஒர்க்கை எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபியர் இல்லாமல் நடத்தி முடிக்கிறது ஆட்டோமேஷனோட வேலை. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷின்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மீன்ஸ் நம்ம துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு என்ன டைம் ரேஞ்ச் செட் பண்ணுறோமோ அந்த செட் பண்ண டைம் ரேஞ்சுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாத்து வாஷ் ஆகிட்டு அந்த செட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியிலையும் என்ன பர்பஸுக்காக ஒரு ஒர்க் நடக்க போதோ அந்த வேலையை பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபியர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மிஷினே ரன் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறது ஆட்டோமேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். In this slide we can see what is industrial automation and why it is needed in the industry. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனாக என்ன, அது இண்டஸ்ட்ரியில் எதுக்காக பயன்படுது? தி டெக்னாலஜி பை விச் a process or procedure is to accomplished without human assistance. மனிதரோட இடர்பாடின்றி ஒரு வேலையை எவ்வாறு செஞ்சு முடிக்கிறது. ஸோ தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். a techniques that can be used to reduce cost or to improve the quality. ஸோ உற்பத்தி விலையை எவ்வாறு கம்மி பண்ணுறது, அப்புறம் பார்த்தோம்னா ப்ராடக்டோட குவாலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இட் கேன் இன்க்ரீஸ் தி மேனுஃபேக்சரிங் ஸ்பீட் while reducing the cost. Next slide, basic elements of automated system. In automated system there are three basic elements. One is power, then program of instructions and control system. Power is the purpose to operate the system. ஸோ ஒரு மிஷின் ரன் ஆகிறதுக்கு பவர் முக்கியம். ஸோ பவர் சோர்ஸ் இருந்தால் தான் ஒரு மிஷினை நம்ம ரன் பண்ண முடியும். தென் ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் ஒரு மிஷின்ஸ் இருக்குது, அந்த மிஷினு நம்ம என்ன பர்பஸுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா a set of programs and codings used to operate the machines at desired level. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். It has a sequence of set of instruction that is used to execute and control the operations performed by the system one by one. என்ன பர்பஸுக்காக நம்ம அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சுருக்கோமோ அந்த சிஸ்டத்துக்கு கரெக்டான சீக்வன்ஸில் தான் ப்ரோக்ராம் நடக்குதா, கரெக்டான பர்பஸில் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுதா. ஸோ ஒவ்வொரு இடத்தையுமே சீக்வன்ஸில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபைனலாக ப்ராசஸ். ஸோ பவர்ங்கிறது மெயின் சோர்ஸ், தட் இஸ் சப்ளை. அந்த மிஷினுக்கு தேவையான சப்ளை பவர்லேருந்து கிடைக்கிது. தென் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பவர் மூலியமாக சிபியு மற்ற ஹார்ட்வேர் டிவைஸுக்கு சப்ளை போகும், அப்போ தான் அந்த ஒர்க் நடக்கும். தென் ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம கோடிங் செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போது ஃபார் சிஎன்சி டர்னிங், சிஎன்சி மில்லிங், சிஎன்சி ஹாபிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம எழுதி அதை மிஷினில் ஃபீட் பண்ணுறது ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
தென் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்பிண்டில் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், கூலண்ட் எப்போ ஆன் ஆகணும், கூலண்ட் எப்போ ஆஃப் ஆகணும், எவ்வளோ ஃபீட் ரேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒவ்வொன்றும் எந்த சீக்வன்ஸில் நடக்குது, கரெக்டான ஆர்டரில் போயிட்டுருக்கா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, கரெக்டான ஆர்டரில் நடந்துச்சுன்னா நம்ம கரெக்டான அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் பவர். பவர் இஸ் required in the automation for the following purpose: processing operations, loading and unloading the work unit, material transport between the operations, controller unit, data acquisitions and information processing. Next program: work cycle program, process parameters, decision making in the programmed work cycle, operator interactions, different parts or product styles produced by the system, variations in the starting work unit. Then control system. It is used to execute the program of instructions. There are two types of control system. One is closed loop control system, that is otherwise called as feedback control system, and next one is open loop control system. Closed loop control systems are designed to automatically achieve and maintain the desired output conditions by comparing with actual conditions. ஸோ இப்போ இந்த க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒரு ஃபீட்பேக் டிவைஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபீட்பேக் டிவைஸோட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை எதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோமோ அந்த இன்புட்டு அவுட்புட்டாக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்வெர்ட்டர் ஏசி. இப்போ நார்மல் ஏசிக்கும் இன்வெர்ட்டர் ஏசிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்வெர்ட்டர் ஏசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நம்ம டைம் செட் பண்ணோம்னா, கூலிங் சிஸ்டம் செட் பண்ணோம்னா அந்த ரூமில் 25 டிகிரி அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா இன்வெர்ட்டர் ஏசி வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இதே நார்மல் ஏசியில் பார்த்திங்கன்னா நம்ம 25 டிகிரி செட் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் கம்ப்ரஸர் ஆன் ஆகி அந்த ரூம் வந்து 25 டிகிரி சென்டிகிரேட் அட்டைன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிரும். ஸோ கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிட்டுனா ரூமில் உள்ள கூலிங் குறைய திரும்பி தென் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். திரும்பி எவ்வளோ கூலிங் குறைஞ்சிருக்கோ திரும்பி அந்த கூலிங் 25 டிகிரி வர வரைக்கும் கம்ப்ரஸர் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிரும். பட் இன்வெர்ட்டர் ஏசியில் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது. ஸோ அந்த கம்ப்ரஸர் பார்த்து 25 டிகிரி சென்டிகிரேட் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த கூலிங் டெம்பரேச்சருக்கு ரூமை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணும். Next, open loop control system. In open loop system, non-feedback controller. The control actions from the controller is independent of the process output, which the process variables that is being controlled. It does not use the feedback to determine if the output has achieved the desired goal of the input, command or process. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் டிவைஸ் இருக்காது. ஸோ ஃபீட்பேக் டிவைஸ் இருக்காதனால பார்த்தோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட் கரெக்டாக கிடச்சிச்சா அப்படின்னு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. தென் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். There are 3 basic types of automation. One is fixed automation, next programmable automation, then flexible automation. Fixed automation, a manufacturing system in which the sequence of processing of operations is fixed by the equipment configurations. Features: high production quantities, high initial investment for the custom engineered equipments, high production rates. ஸோ இப்போ ஃபிக்ஸட் ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வெல்டிங், தென் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெயிண்ட் ஷாப் இன் கார் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் ஆட்டோமேஷன் தான் இருக்கலாம். ஸோ அப்போ ஃபிக்ஸட் ஆட்டோமேஷன் என்னென்னா அதில் உள்ள நம்ம ப்ரோக்ராம்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன பர்பஸுக்காக நம்ம அதில் ப்ரோக்ராம்ஸ் கோட் பண்ணோமோ அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு மட்டும்தான் அந்த மிஷினில் நடக்கும். அதில் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமையும் சேஞ்சஸில் கொண்டு வர முடியாது. தட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் ஆட்டோமேஷன்.
Next, programmable automation. A manufacturing system designed with the capability to change the sequence of operation to different product configurations. இப்போ ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனோட பர்பஸே என்னன்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஒரே மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஒரு மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னா நம்ம ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்ற முடியும். ஸோ அப்போ சிஎன்சி ப்ரோக்ராமை வந்து நம்ம வேரி பண்ண நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜென்ரல் பர்பஸ் எக்யூப்மெண்ட்ஸ், லோவர் ப்ரொடக்ஷன் ரேட் தேன் ஃபிக்ஸட் automation, flexibility to deal with variations and changes in the product configuration, mostly suitable for batch productions. Next, flexible automation, an extension of programmable automation in which the system is capable of changing over from one job to next with no lost time between the jobs. ஸோ இப்போ ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனும் ஃப்ளெக்சிபிளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இப்போ ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பை வேரியிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வேர் இன் ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷனில் பார்த்திங்கன்னா we can change the instructions, programs and control system. ஸோ நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மூணுமே சேர்ந்தனால தான் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கஸ்டம் இன்ஜினியர்டு சிஸ்டம்ஸ், கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வேரியபிள் மிக்சஸ் ஆஃப் ப்ராடக்ட், மீடியம் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ், flexibility to deal with soft product variety. Next, product variety and production quantity for 3 automations. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேரியட்டி. ஸோ இப்போ ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்போ ஃபார் 100 குவான்டிட்டிஸ். தென் ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன்னா ஒரு 10,000, ஒரு ஃபிக்ஸட் ஆட்டோமேஷன்லாம் ஒரு 1,00,000 சம்திங். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேரியேஷன்ஸ் காட்ட முடியும். தென் ரீசன் ஃபார் ஆட்டோமேட்டிங் டு இன்க்ரீஸ் தி லேபர் ப்ரொடக்டிவிட்டி, டு ரெடியூஸ் தி லேபர் காஸ்ட், டு ரெடியூஸ் ஆர் ரிமூவ் தி ரொட்டீன் மேனுவல் அண்ட் கிளரிக்கல் டாஸ்க், டு இம்ப்ரூவ் ஒர்க் சேஃப்டி, to improve product quality, to reduce the manufacturing lead time. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கு வரோம். நெக்ஸ்ட், level of automations. There are 5 levels in the automation. First is device level, next one machine level, third one cell or system level, fourth one plant level, fifth one is a enterprise level. ஸோ இப்போ இந்த 5 லெவலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர்கனெக்டட். ஸோ தட் மீன்ஸ் அப்படி என்னென்னா இப்போ என்டர்பிரைஸ் லெவலில் ஸோ தட் இஸ் த ஆர்கனைசேஷன் வந்து ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் தேவை, என்ன பர்பஸ்க்கு தேவை, தட் இஸ் என்டர்பிரைஸ் லெவல். ஸோ அந்த என்டர்பிரைஸ் லெவலில் ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பிளான்ட், ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஏரியாஸ் இருக்கும், அதில் எந்த பிளான்ட்டை நம்ம இந்த ஆட்டோமேட்டடை வைக்க போகிறோம். தென் சிஸ்டம் லெவல், ஸோ அங்கே என்ன மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுது, ஸோ அந்த இடத்துல இந்த ஆட்டோமேஷன் வரனால என்ன நன்மைகள் வரும், தட் இஸ் சிஸ்டம் லெவல். தென் மிஷின் லெவல், ஸோ அந்த மிஷினோட ஃபியூச்சர்ஸ் என்ன. தென் டிவைஸ் லெவல், ஸோ அந்த மிஷினில் என்னென்ன டிவைசஸ் இருக்குது, தட் இஸ் ஆக்சுவேட்டர்ஸு, சென்சார்ஸு, அந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க தான் பார்த்திங்கன்னா டிவைஸ் லெவல். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். First, device level. This is the lowest level in our automations. It includes the actuators, sensors and other hardware components. Then machine level. Hardware at the device levels is assembled into the individual machines. Examples: CNC machine tools, industrial robots, conveyors and automated guided vehicles. Next, system levels or cell level.
A manufacturing cell or a system is a group of machines or workstation connected and supported by the material handling systems and computer and other equipments to manufacturing the process. ஸோ ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, ஒரு குரூப் ஆஃப் மிஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் லைன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் லெவல். ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் part dispatching and machine loading and material handling system. Next is plant level. This is factory or production system level. It receives the instructions from the corporate information system and translate them into operational plans for production. ஸோ இப்போ இந்த பிளான்ட் லெவலில் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தோம்னா, ஆர்டர் ப்ராசஸிங், process planning, inventory control, purchasing, material requirement planning, shop floor control and quality control. Final level is the enterprise level. This is the highest level, consists of the corporate information system. It is concerned with all of the functions necessary to manage the company, marketing and sales, accounting, design, research, aggregate planning and master production scheduling. From this we can understand what is automation and what are the types of automations and what are the levels in the automations. Thank you.